போடா புண்ணாக்கு போடுறதெல்லாமே தப்பு கணக்கு. அமெரிக்காவின் 15 நிபந்தனைகளை தூக்கி எறிந்த ஈரான். காற்றில் பறக்கும் டொனால்டு டிரம்பின் மானம். மேற்காசியாவில் நீடித்து வரும் போர் பதற்றத்தை முடிவுக்கு கொண்டுவர முயற்சிகள் தீவிரமாகி வரும் நிலையில் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் 15 அம்ச திட்டத்தை வெளியிட்டுள்ளார். ஆனால் அந்த திட்டத்தை ஏற்க மறுத்த ஈரான் அதனை ஏற்க முடியாது என கூறியிருப்பது போர் நிறுத்தம் தொடர்பான முயற்சிகளில் புதிய சிக்கலை உருவாக்கியுள்ளது. இது தொடர்பாக பேசிய ஈரான் ராணுவ தலைமையக செய்தி தொடர்பாளர் இப்ராஹிம், ஒப்பந்தம் என்ற பெயரில் தனது தோல்வியை மறைக்க டிரம்ப் முயற்சிக்கிறார். வெற்று வாக்குறுதிகளால் எங்களை சமாதானப்படுத்த முடியாது என குற்றம் சாட்டியுள்ளார். மேலும் மற்றொரு ஈரான் ராணுவ அதிகாரி அலி அப்துல்லாஹி அலியாபாடி கூறுகையில், முழுமையான வெற்றி கிடைக்கும் வரை இந்த போர் தொடரும் என்று திட்டவட்டமாக அறிவித்துள்ளார். போரை நிறுத்துவதற்கு அதிபர் டிரம்ப் தெரிவித்துள்ள 15 அம்ச திட்டம் குறித்து பாகிஸ்தானில் ஈரானுடன் இந்த வார இறுதியில் பேச்சுவார்த்தை நடத்துவதற்கான ஏற்பாடுகளை வெள்ளை மாளிகை செய்து வருகிறது. ஆனால் ஈரான் ராணுவத்தின் ஒருங்கிணைந்த படைக்கான செய்தி தொடர்பாளர் இப்ராஹிம் ஜல்பகாரி செய்தியாளர்கள் முன்னிலையில் பேசும்போது, அமெரிக்கா தன்னுடைய போரில் தோற்று கொண்டிருக்கிறது, அதனால் தன்னை தற்காத்துக் கொள்வதற்காக பேச்சுவார்த்தை ஒப்பந்தம் என நாடகம் நடத்துவதாக சாடியுள்ளார். மேலும் அமெரிக்கா தனக்குத்தானே பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்கிறது என கிண்டல் அடித்துள்ளார். போரை முடிவுக்கு கொண்டுவர பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறோம் என டிரம்ப் கூறும் விஷயங்களை ஈரான் ராணுவ செய்தி தொடர்பாளர் மறுத்துள்ளார். இதேபோல் ஈரானின் நாடாளுமன்ற சபாநாயகர் முகமது பாகர் கலீபாப் அமெரிக்காவுக்கு கடுமையான எச்சரிக்கை விடும் வகையில் பேசியுள்ளார். எங்களுடைய மண்ணை பாதுகாப்பதற்கான பணியில் உள்ளோம், எங்களுடைய மன உறுதியை சோதித்து பார்க்காதீர்கள் என எச்சரித்துள்ளார். இந்த நிலையில் போர் நீடித்தால் உலகளாவிய எண்ணெய் விநியோகம் மற்றும் விலை நிலவரத்தில் பெரிய மாற்றங்கள் ஏற்படும் அபாயம் இருப்பதாக பொருளாதார நிபுணர்கள் எச்சரித்து வருகின்றனர்.